Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எது சிறந்த ஸ்தான பலம், இதன் தலைப்பு. கிரகங்கள் வலிமை அடைவது சிறப்பு. இந்த வலிமையில் பல நிலைகள் இருக்கு. ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்னாதிபதிங்கிறவர் இந்த 4 நிலைகள் ஏதாவது ஒரு நிலையில் இருந்தாருன்னா அது சிறப்பு தான். ஆட்சி அடைந்திருந்தாலோ, உச்சம் அடைந்திருந்தாலோ, மூலத்திரிகோணம் அடைந்திருந்தாலோ அல்லது திக்பலம் அடைந்திருந்தாலோ, அதுலேயும் ஒரு சிறு நுணுக்கமாக சிறந்த தனவனான ஸ்தான பலம் இது. லக்னாதிபதி ஆட்சி தான், உச்சம் தான், மூலத்திரிகோணம் தான். ஆனால் அதுலேயும் ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தான பலம் எது அப்படிங்கிறத 12 லக்னங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ மேச லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்திலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் வலுவடைகிறத விட, விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறத விட மகரத்தில் உச்சம் அடைவதே சிறப்பு. ஏன்னா செவ்வாய் ஒரு பாவக்கோள், கொடூரமான பாவக்கோள்னு கூட சொல்லலாம். இவர் லக்னத்திலே இருந்தாருன்னா ஜாதகர் மிகவும் முரட்டுத்தனம் கொண்டவராகி யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு கொடூரமான சிந்தனைகளும் செயலும் கொண்டவராக மாறிடுவார். அது அவருக்கு பவர் தான், ஆனால் மற்றவர்கள் விரும்பத்தக்க ஒரு வளர்ச்சி இல்லாமல் போயிடுங்கிறதுனால இது ஒரு மாதிரி நெகட்டிவ் தான். விருச்சிக வீட்டில் இருக்கும்போது அது ஒரு மறைவு ஸ்தானம். ஆனால் மகரத்தில் பார்த்தீங்கன்னா உச்ச வலிமையோடு சேர்ந்து திக்பல வலிமையும் பெறுவார். இயற்கை பாவியான செவ்வாய் கேந்திர வீட்டில் வலுப்பெறது அப்படிங்கும்போது ரொம்பவும் சிறப்பான ஸ்தான பலங்கிறது மேச லக்னத்திற்கு செவ்வாய் இங்கே உட்காரும்போது தான் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர். இவர் லக்னத்திலேயே ஆட்சி வலுப்பெறுவது சிறப்பு தான். ஏன்னா லக்னம், கேந்திரம், திரிகோணங்கிற 2 ஸ்தானத்தையும் பெறுங்கனால இந்த ஸ்தான பலம் சிறப்பாக. 4ஆம் இடத்துல ஒரு திக்பலம் பெறுறது அவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த வீடு அவருக்கு பகை வீடுங்கிறதுனால அவர் வலுவடைந்தாலும் பகைமை நிலையில தான் வலுவடைவாருங்கிறதுனால அது ஒரு நெகட்டிவ். 6ஆம் வீட்டில் இவர் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சாலும் அது லக்னத்திற்கு மறைவு ஸ்தானம்ங்கிற 6ஆம் இடமா வந்துடுறதுனால இதுவும் சிறந்த ஸ்தான பலங்கிற வரிசையில் வராது. ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடும். 11ஆம் இடத்துல உச்ச வலு பெறும்போது இது ஒரு வித சிறப்புனாலும் கூட இது நேரடியாக கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் வராத ஒரு உபஜயஸ்தானம் தான். அப்படிங்கும்போது இதுவும் ஓகேங்கிற லெவலில் தான் இருக்கும். அப்போ மிகச்சிறந்த ஸ்தான பலம் ரிஷபத்திற்குங்கிறது லக்னத்திலேயே சுக்கிரன் உட்காரது தான். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே புதன் இருப்பது தான் சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் அவர் தனிச்சு உட்கார்ந்தாருன்னா கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை லக்னாதிபதிங்கிற முறையில் அவரே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதே நேரம் சூரியனோடு சேர்ந்த நிலையில் 4ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஸோ மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் அவர் அமர்வது தான் சிறப்பு. கடக லக்னக்காரர்களுக்கு சிறந்த ஸ்தான பலம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறது சிறப்புங்க. எந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனா இருந்தாலும் சிறப்பு. ஆனால் அதே நேரத்தில் அது 6, 8, 12ஆம் வீடுகள் சம்பந்தப்பட்ட பௌர்ணமியாக இல்லாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ கடக லக்னம், சந்திரன் மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சூரியன் நேர் 7ஆம் இடத்துல இருக்காரு. இது ஆணி மூலம் பௌர்ணமி. இது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதற்கடுத்தது ஸ்தான பலம். இதில் ஸ்தான பலங்கிறத விட ஒளி பலம்ங்கிறத தான் அதிகமாக சொல்லணும். மற்றபடி சந்திரன் லக்னத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலையோ 11ஆம் இடத்துல உச்சம் மற்றும் மூலத்திரிகோண வலுப்பெற்ற நிலையிலோ இது 2மே இவங்களுக்கு சிறப்பு. ஆனால் அதில் இன்னொரு நுணுக்கம் என்னென்னா சர லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகத்தையும் செய்யும் விதி உடையது. அப்படிங்கிறதுனால இங்கே லக்னாதிபதியே 11இல் உச்சம் பெறும்போது அவர் தனக்குத்தானே சில பாதகங்களையும் செய்து கொள்ள விதி உண்டுங்கிறதுனால கடக லக்னக்காரர்களுக்கு பௌர்ணமி யோகம், மறையாமல் இருத்தல் மற்றும் லக்னத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவது சிறப்பு. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 9ஆம் இடத்துல உச்ச வலுவையும் லக்னத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வலுவையும் பெறுவாருங்கும்போது இல்லை, இவர் ஒரு கடும் பாவி தான். இவரும் 50-50 சாய்ஸில் இருக்கிற பாவிங்கிறதுனால 9ஆம் இடத்தில் உச்ச வலுவை பெறுவதை விட 10ஆம் இடத்தில் திக்பல வலு பெறுறது நிறைய சிம்மலக்னக்காரங்களுக்கு நல்லது. ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இயற்கை பியாவியான சூரியன் கேந்திர வலுவோடு திக்பல வலுவையும் பெறுறது, லக்னத்திலேயே இவர் நேரடியாக ஆட்சி பெறதையும் விட 9ஆம் இடத்தில் உச்சம் பெறதையும் விட சிறப்பு. அதுக்கு அடுத்த நிலையில் லக்னம்
மூன்றாவது நிலையில தான் 9ஆம் இடம் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். கன்னிகா லக்னத்திற்கு அஃப்கோர்ஸ் லக்னத்திலேயே புதன் உச்சம் பெறது தான் சிறப்பு. இங்கே தான் அவருக்கு ஸ்தான பலம் ஒழுங்காக வேலை செய்யும், கூடவே திக்பலமும் கிடைத்து விடும். அது திரிகோண ஸ்தானத்திலே வருங்கிறதுனால சிறப்பு. 10ஆம் வீட்டில் ஒரு வேளை ஒரு வலுத்தாருன்னா கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்ய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அங்கே சூரியன் கூட இருக்க வேண்டியது அவசியம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ஒரு வலுப்பெறுவது மட்டும்தான் சிறந்த ஸ்தான பலம். ஏன்னா இன்னும் 2 வீடுகள் பார்த்தீங்கன்னா 6லையும் 8லையும் போய் வலுவடைகிற விதிகளாக இருக்கும். 6ஆம் இடமான மீனத்தில் உச்சமும் பெறுவார், 8ஆம் இடமான ரிஷபத்தில் ஆட்சியும் பெறுவார் சுக்கிரன். ஆனால் இது ரெண்டும் ஸ்தான பலம் என்றாலும் கூட சிறந்த ஸ்தான பலத்தில் வராது. அப்போ லக்னத்திலேயே இவர் ஆட்சி மூல திரிகோணம் பெறுவது முதல் நிலையாகவும், 4ஆம் இடமான மகரத்தில் திக்பலம் பெறுறது 2வது நிலையாகவும் இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை பாவிங்கிறதுனால இவர் லக்னத்திலேயே வலுப்பெறதோ 6ஆம் இடத்துல வலுப்பெறதை விட 3ஆம் இடங்கிற உபஜயஸ்தானத்தில் உச்ச வலுப்பெறுவது சிறப்பு. மேசத்துக்கு சொன்ன மாதிரியே தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னாதிபதியாக வந்துட்டார்னா அவர் மகரத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் 2 லக்னத்தில் எதுவாக இருந்தாலும் சிறந்த யோகத்தை பெற முடியுங்கிறது ஒரு சூட்சும விதி. இதுபோக சிம்மத்தில் திக்பலம் பெற்று நிற்பது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு. இப்போ நீங்கள் விருச்சிக லக்னம் சிம்மத்தில் சனி செவ்வாய் இருக்காரா, பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காரு. இது ஒரு சிறந்த ஸ்தான பலம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மகரத்துக்கு ஈக்குவலாக அங்கேயும் வேலை செய்யும். ஏன்னா மகரம் இவருக்கு பகை வீடு, சிம்மம் இவருக்கு அதிநட்பு வீடு. அதிநட்பு வீட்டில் திக்பலம் பெற ஒரு வலிமை அப்படிங்கிற அமைப்பில் இது வந்துடும். தனுர் லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி குரு லக்னத்திலே இருக்கிறது மட்டும்தாங்க மிகச்சிறந்த அமைப்பு. மேறபடி அவர் 4ஆம் இடத்துல தன்னிச்சு வலுப்பெறதோ 8ஆம் இடத்துல உச்ச வலுப்பெறதோ இது ரெண்டும் ஸ்தான பலம் தான். ஆனால் இவை சிறந்த ஸ்தான பலம்ங்கிற அடிப்படையில் வராது. லக்னத்திலே இருந்துட்டாருன்னா ரொம்ப சிறப்பு. ஆனால் அதே நேரத்தில் குரு லக்னத்திலே இருக்கும்போது கொஞ்சம் ஏமாளித்தனம் வருங்கிறதுனால எங்கேயாவது இருந்து ஏதோ ஒரு பாவக்கோளோட தொடர்பு, செவ்வாயோட இணைவோ சூரியனுடைய பார்வையோ சனியுடைய பார்வையோ கிடைச்சிருச்சுன்னா சிறந்த நலந்த முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இவர் வலுத்தாருனாலும் ஒரு பாவக்கோள் தொடர்பு இருக்கணும், 8ஆம் இடத்துல இவர் வலுத்தாருனாலும் ஒரு பாவக்கோள் தொடர்பு இருக்கணும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கேந்திர வலு என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் உச்சம் பெறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆட்சி வலுவாக லக்னத்தில் இருக்கும்போது சற்று மந்தத்தனத்தை கொடுத்து விடும் விதி இருக்கும். 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தில் ஸ்தான பலம் பெறும்போது அதை ஒரு சிறப்பான வீடாக சொல்லிட முடியாது. அப்போ இவர் கேந்திர வலுவாக 10ஆம் வீட்டில் உச்ச வலுவை பெறுவதே சிறந்த ஸ்தான பலம். மற்றும் 7 கடகத்தில் பகை பெற்று திக்பலம் பெறதையும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறது ஓகேனாலும் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் ஓகேங்கிற லெவலில் தான் வரும். சிம்மத்தில் திக்பலம் பெறதும் ஓகேங்கிற லெவலில் தான் வரும். இதில் 9ஆம் இடத்துல கடும் பாவிங்கிற அடிப்படையில் இவர் உச்சம் பெறும்போது அந்த பாக்கியதையை அதிர்ஷ்டத்தை கெடுத்து தான் ஜாதகரை முன்னுக்கு கொண்டு வர முடியுங்கிற மாதிரி வந்துடும். இது எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 12ஆம் வீட்டில் இவர் ஆட்சி பெற்று இருக்கிறதே பரவாயில்லைங்கிறது மாதிரி வந்துடும் கும்ப லக்னத்துக்கு. சிம்மத்தில் கடும் பகையில் திக்பலம் பெறுவார், அதை பெரிய யூஸ்ன்னு சொல்லிட முடியாது. சுக்கிரனுடைய வீடான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது ஒரு கடும் பாவி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாருங்கிற அந்த விதியையும் சேர்த்து தான் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். லக்னத்திலே இருக்கும்போது நேச்சராகவே அவர் தரக்கூடிய சோம்பேறித்தனம், மந்தத்தனம், பொறாமைத்தனம், வில்லங்கம்ங்கிறதையும் சேர்த்து தான் கொடுத்துடுவாருங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பை இங்கே கணக்கிட வேண்டியது அவசியமாகும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறது சிறந்த யோகம். அவர் ஒரு இயற்கை சுவர். அதிக வலு பெறும்போது கூட ஒரு பாவியின் தொடர்பு இருந்துறது அவசியம். 5ஆம் இடம் திரிகோண ஸ்தானத்தில் உச்சம் பெறது ஓகே தான். கேந்திராதிபதிங்கிற முறையில் அவர் கேந்திர தோஷத்தை தந்தாலும் அந்த கேந்திர ஸ்தானத்திற்கு 8க்கு போய் மறைஞ்சிடுறதுனால அது ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்காது. லக்னத்தை குரு பார்த்துருவாருங்கிற வகையில் அதுவும் கூடுதல் சிறப்பாகிவிடும். 10ல் அவர் தனிச்சு ஸ்தான பலம் பெற்றாருன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பாவியின் தொடர்பு வேண்டும். ஸோ ஸ்தான பலம்ங்கிறது ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் திக்பலம் 4 தான். அதில் எது சிறந்த ஸ்தான பலம்? நுணுக்கத்திலும் மேலும் நுணுக்கங்கள் தான் ஜோதிடம். ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி நுணுக்கங்களான விதிகளும் சரியாக பொருந்தி வரும்போது அவர்கள் அசைக்க முடியாத வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அந்த ஸ்தான பலமும் இருக்கும், அதுலேயும் கரெக்டான இடத்துல ஸ்தான பலமும் இருக்கும். ஒரு மகர லக்னத்துக்கு சனி 10ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது தரக்கூடிய அந்த யோக பாக்கியதையை, முன்னேற்றத்தை, பொருளாதார வெற்றியை கும்ப லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது கொடுக்க மாட்டார். அதிர்ஷ்டம்ங்கிற ஸ்தானத்தை கெடுக்கிறார், அங்கே உழைப்புங்கிற ஸ்தானத்தை கொடுக்குறார். இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த நுணுக்கம் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி.